வணக்கம். ஏடிஎம் கார்டு வெறும் பணம் எடுக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட 10 விதமா நம்மளுடைய ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். இது நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது என்னென்ன விதமா நம்மளுடைய ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பணம் எடுக்கிறதுக்கு, நம்மளுடைய பேலன்ஸை என்கொயரி பண்ணுறதுக்கு, பணம் பரிவர்த்தனை பண்ணுறதுக்கு, அதே போல் கிரெடிட் கார்டு கட்டணம் செலுத்துறதுக்கு கூட நம்மளுடைய ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கூட நம்மளுடைய ஏடிஎம் கார்டை மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேமெண்ட் கூட நம்மளுடைய ஏடிஎம் கார்டை வச்சு பண்ணிக்கலாம். செக் புக்கு ரிக்வஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஏடிஎம் கார்டை மட்டுமே வச்சு ஏடிஎம் மிஷினில் போய் எங்களுக்கு காசோலை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்தா போதும், நம்மளுக்கு காசோலை நம்மளுடைய அட்ரஸுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க. பில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதே போல் மொபைல் பேங்க் ஆக்டிவேஷன் கூட பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஏடிஎம் பின் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேங்க்குக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்மளுடைய ஏடிஎம் மிஷினுக்கு போய் ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணி நம்மளுடைய பின் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நன்றி.